வெல்கம் டு ஃபுட்டீஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி ஈஸியான வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு ஒரு கடாயில் நல்லா கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கணும். கொஞ்சம் ஓரளவு நல்லா லேஸாக நறுக்கி வச்ச வாழைக்காயை சிப்ஸு மாதிரி எடுத்து வச்சுக்கணும். எண்ணெய் காயவும் கடுகு போட்டு பொரியவும், பொரிஞ்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கணும். பொரிஞ்சிட்ருக்கோம். வாழைக்காய் லைட்டாக ரொம்ப கனம் இல்லாமல் வெயிட்லெஸ்ஸாக ரவுண்டாக நறுக்கி அந்த எண்ணெயில் போட்டு ஈஸியான வறுவல் பிசைஞ்சு வச்சும் போடலாம். அதையும் நல்லா பரட்டி வறுத்துட்டு நல்லா வறுத்து விடணும். நல்லா வதக்கி பரட்டி எண்ணெயிலே நல்லா பரட்டி விடணும். லேசாக இருக்கணும், அப்போ தான் ரொம்ப வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். கனமாக போடக்கூடாது. லைட் வெயிட்டாக நல்லா வதக்கிட்டு மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர், காஷ்மீர் சில்லி போட்டால் கலராக நல்லாயிருக்கும். அது போட்டு அந்த பவுடர் போட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா பரட்டி எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கடுகு, சீரகம் எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா பரட்டி விட்டு ஃப்ளேம் ஸ்லிம்மில் வச்சு அரை ஃப்ளேமில் வச்சு நல்லா பரட்டி விடணும். வேணா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் லைட்டாக, ரொம்ப ஊற்றக்கூடாது. நல்லா தண்ணி தெளித்து விட்டு ஒரு பிளேட்டு போட்டு கூட மூடி வச்சுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி அந்த மிளகாய் பொடி உப்பு எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு ஸ்லோவில் வச்சு ஸ்லிம்மில் வச்சு வேக விடலாம். தோசைக்கல்லையும் இப்போ மிளகாய் பொடி உப்பு போட்டு பிசைஞ்சு ஊற வச்சு தோசைக்கல்லையும் போட்டு ஒரு 4 நாள் 5 போட்டு எண்ணெய் ஊற்றி பரட்டி எடுத்தாலும் அதுவும் மொறுன்னு வரும். நாங்கள் இன்றைக்கி சிம்பிளாக ஈஸியான முறையில் செஞ்சுருக்கோம். சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். உப்பு காரம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஈஸியான மெத்தடு. ஆனால் வெயிட்லெஸ்ஸாக போடணும், லைட் வெயிட்டாக போடணும். வாழைக்காய் உடையாமல் இருக்கிற மாதிரி பரட்டி விட்டுட்டே இருக்கணும். கனமாக போட்டால் மொறுமொறுப்பு வராது. ரெடி ஆயிடுச்சு, வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு பொரியல் பார்க்க போகிறோம். வாழைத்தண்டு பொரியல், ஈஸியான மெத்தடு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. ஒரு ப்ரெஷர் குக்கரோ பேனோ ஏதோ ஒன்று வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கோம். சீரகம் 1 ஸ்பூனு, அதுவும் நல்லா வேகவும். மிளகாய் வத்தல், பச்சை மிளகாவும் போடலாம். நாங்கள் இன்றைக்கி மிளகாய் வத்தல் போட்டிருக்கோம். வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டு அதையும் மிளகாய் வத்தல், கடுகு, சீரகம் போட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் கொஞ்சம், அதையும் போட்டு தேவையான அளவு ஓரளவு கொஞ்சம் போட்டுட்டு வாழைத்தண்டை நல்லா பொடியாக நறுக்கி நாரெல்லாம் எடுத்து வச்சு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் அதோட கலந்து எல்லாத்தையும் மொத்தமாக கொஞ்சம் உப்பு, தேவையான உப்பு, மஞ்சள் பொடி, போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டு தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் வேகிற கண்ணுக்கு நல்லா விட்டோம்னா தண்ணி கூட ஊற்றலாம், தண்டு அளவை பொறுத்து போட்டு விசில் போட்டு நல்லா ஒரு 2 விசில் 3 விசில் கூட விடலாம். சாஃப்டாக வேணும்னா 2 விசில் விட்டால் கூட போதும். அதை நல்லா பரட்டி விட்டு நல்லா வெந்திருக்கும். தண்ணி நல்லா வற்றணும். வற்றினோட்டி தேங்காய் பூ போட்டு பரட்டி இந்த ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் சாதத்துக்கு ஒரு பொரியல், ஒரு வாழைக்காய் வறுவல் ரெண்டும் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.